வணக்கம் நண்பர்களே. வசந்த் V10 பிக் ப்ரோ பொருளாச்சி போர்டு ஒன்று அசெம்பிள் செட்டு செய்யறதுக்காக வாங்கியிருக்கேன். இது கஸ்டமர் இந்த போர்டு தான் வேணும்னு கேட்டிருந்தாங்க. இப்போ இந்த போர்டில் ஒரு மிஸ்டேக் ஒன்று கண்டுபிடிச்சிருக்கேன். ஏன்னா 2, 3 நண்பர்கள் ஏற்கனவே சொல்லியிருந்தீங்க. ஒரு கண்ட்ரோல் எதுவும் வேலை செய்யலை, அந்த கண்ட்ரோலும் மாற்றி பார்த்துட்டேன், இந்த மாதிரி இதெல்லாம் சொன்னீங்க. அந்த மாதிரி ரீசனுக்கு இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் கூட இருக்கலாம். அது என்ன கம்ப்ளைண்ட்னு சொல்கிறேன். இந்த போர்டு நல்லா கவனித்து பாருங்கள், நான் காட்டுறேன். இது V10 பிக் ப்ரோ மாடல். இதில் எல்லா காம்பனன்ட்ஸும் இருக்க மாதிரி தெரியும். ஆனால் இங்கே பாருங்கள், நான் சொல்கிற இடத்துல பாருங்கள், இந்த இடத்துல ஒரு காம்பனன்ட்ஸ் இல்லை பாருங்கள், அது இல்லை. அதே மாதிரி இந்த இடத்துல 33K ரெசிஸ்டர் போட்டிருக்க இடத்துல ரெசிஸ்டர் இல்லை. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல 5ன்னு ஒரு எழுத்து எழுதியிருக்கு. இந்த இடத்துல ஒரு PF இல்லை. இப்போ இந்த போர்டில் மெயினாக இந்த பிஎஃப்பும் இந்த ரெசிஸ்டர் எதுக்கு வருதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரெசிஸ்டர் பார்த்தீங்கன்னா இந்த பேஸ் கண்ட்ரோலுக்கு வருது. இந்த பிஎஃப் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரிபிள் கண்ட்ரோலுக்கு வருது. நான் உங்களுக்கு திருப்பி கூட காட்டுறேன். இங்கே கரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வரும் இது. அதே மாதிரி இந்த இடத்துல பேஸுக்கு வருது. இந்த 2 காம்பனன்ட்ஸ் இல்லைன்னா என்ன நடக்கும்னா, ஒன்று ட்ரிபிள் வேலை செய்யாது, அதே மாதிரி இந்த இடத்துல பேஸும் வேலை செய்யாது. இந்த சைடு பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்குது. இப்போ இந்த இடத்துல ஒரு கெப்பாசிட்டி இருக்கா, இந்த இடத்துல பாருங்க லெஃப்ட் சைடு 2 இருக்குது. அதே மாதிரி இந்த 33K ரெசிஸ்டரு இந்த பக்கம் போட்டிருக்காங்க லெஃப்ட்டில். பார்த்தீங்களா, அது 2 PF இடையில வருதா. அதே மாதிரி இந்த 2 PF இடையில ரெசிஸ்டரை காணாம். கண்ட்ரோல்லாம் சிலது வேலை செய்யலன்னு சொன்னீங்களே, இது மாதிரி காம்பனன்ட்ஸ் எது மிஸ் ஆகிருக்கான்னு முதல்ல பாருங்கள். அந்த காம்பனன்ட்ஸ் இல்லாமல் இருந்தால் கூட அந்த செக்ஷன் வேலை செய்யாமல் கூட இருக்கலாம். நீங்கள் அதை செக் பண்ணி பாருங்கள் நண்பர்களே. இது உங்களுக்கு சொல்லலாம்னு நினச்சேன்.